அந்த நாய் அப்படி அலையுது, கால் வந்துட்டோம். ஆப்பு கிடைச்சா போதும். என்னது உன் மனைவியை நீ காக்கணும்னு நினைச்ச, ஆனால் உனக்கு உடலில் கொஞ்சம் இயலாமை தோன்றிடுது. கை கால்கள் கூட பிளமில்லாத அளவுக்கு வேதனைக்குரியவனாக மாறிட்ட. அவன் உன்னை காப்பாற்றுவான்னு நீ திட்டம் போட்ட. அவன் மனதும் இப்போ உன்னை அனாதை ஆக்கிட்டு போயிட்டாளடா. அவன் மண்டையை திருத்தி கொண்டு உங்கள்கிட்ட கொண்டு விடுறேன். தாயோ தகப்பனோ ஒரு உயிர் போகணும் அப்படிங்கிற விதியில் உன் மகன் உலாவிக்கிட்டு அலைதான். அதனால் யாருக்கும் கண்டமில்லாமல் 3 பேர் 3 திசையில் இருக்கீங்கள, ஒரே கூட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி உன் மகனை செருப்பால் அடித்து திருத்தி தருவேன். காலம் ஓடையிலே ஒரு தாமரை பூ, நீராடையிலே அதை பார்த்தீர்களா? உன் மகன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிடுவான்டா, அவளால் ரொம்ப பாதிக்கப்படுவான்டா. பே உள்ள அன்னைக்கு இங்கே வந்து சேருண்டா. பக்கத்தில் வா, ஜெயிச்சு தாரேன், கை நிறைய வருமானத்தை தாரேன், மனக்கவலையை தீர்த்துட்டேன். இன்னையிலிருந்து தைரியமாக இருப்போ. கர்மசாமிக்கு சென்னை. அவர் வந்த அண்ணன் என் மடியில கூட உட்கார்ந்துருப்பாரு, நீங்க தான் தடுத்துட்டீங்க. என்னென்ன பெண்ணடியாள், கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்த பெண்மணியாள். ஓங்காரமான செவி 12 இருந்தும், ஓங்காரமான செவி 12 இருந்தும் என் உரை சிறிதும் கேட்கவில்லையோ முருகா. முருகா கும்பிட்டியாமரா? அப்படி கும்பிட்டியா? கால் வந்துட்டு வா. இன்னொரு நீ யாரு? அக்கா சோமா இருக்கே அக்கா. புரித எங்க இருக்க அக்கா? என்ன வரம் வேண்டும் கேளுங்கள். கண்ணமுடே கண்ணமுடே, படபடக்காத, கண்ணமுடே கண்ணமுடே, ஒரு நிலைப்படு. ரெக்கார்டெல்லாம் கிழிச்சு போட்டானே. கால் வந்துட்டு வா. அதை கொஞ்சம் சத்தமாக சொல்ல வேண்டியது தானே. பக்தர்கள் அமைதி. நான் எவ்வளோ அமைதியாக பேசுகிறேன், அது மாதிரி நீங்களும் பேசுங்கன்னு சொல்லுதீங்களோ. பக்தர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கண்ணமுடே, சட்டத்தால் கிடைக்குமா சாமி உன் சக்தியால் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். என் சக்தியால் அந்த பணத்தை வாங்கித்தாரேன். முதல்ல ஒரு 5 லட்சம் கிடைக்கும். மொத்தமே உனக்கு 20 லட்சம் தான் கிடைக்கும். 15 லட்சம் தரமாட்டான். அதை நீ கேட்கவும் வேண்டாம். அதுக்கு நிகராக உனக்கு பணம் நான் தருவேன். நல்லா இருப்ப. அதே சென்னை மாநகர் எனக்கு ஒரு பெண் தரக்கூடாது கல்யாணம் முடிக்கிறதுக்கு. 1 மாதத்தில் வரும். போய்ட்டோம். கால் வந்துட்டு வாப்பா. கண்மூடும் வேளையிலும் கலை எந்தன் கலையே கண்ணி. எனக்கு காது கேட்காது. உன் விஷயத்தில் காது கேட்காது. அவ்வளோதான். தம்பி இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. உம்மை ஒரு போதும் நான் மறவேன் மீரா, நாகூர் மீரா. எம்மான் நபிநாதர் கொண்டெடுத்த பேரா எந்தன் பேரா. நான் உனக்கு தாத்தா. வாழ்க்கையில் 2 வகையான நட்பால் நிறைய பணத்தை இழந்து வேதனைப்பட்டேன்.
அதில் ஆண்மக நட்பும் உண்டு, பெண்ணால் இழந்ததும் உண்டு. அதே மாதிரி இன்று பெற்றோர்களுக்கு முழுமையான பதில் சொல்ல முடியாத ஒரு வேதனையில் அவங்களும் வருத்தப்படுவாங்க. நீயும் அவங்களுக்கு நிலையான பதில் கொடுக்க முடியாமல் வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்க. இப்போ நீ நினைக்கிறது மாதிரி உனக்கு ஏன் பார்வையில் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா, இல்லை ஓம் பார்வையிலேயே கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? உனக்கு பெரியோர்களாக பார்த்து திருமணம் நடக்கணுமா, அல்லது உன் இஷ்டப்படி முடியணுமா? கால் வந்துட்டு வா. பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கியாடா? சிங்கப்பூர் போயிருக்கியா? 10 வருஷம் முன்னாடி பாஸ்போர்ட்டில் எடுத்து வச்சுட்டா. அப்பா தங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கிறேன். இப்போ வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. விஜயாக்கா வீட்டு வருவாங்க சொல்லிட்டாங்க. சிங்கப்பூர் தொடர்புடைய ஒரு வாழ்க்கை உனக்கு அமையும். பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகுவேன், கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவேன். எந்த உறவினர்கள் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் உன்னை தொழுது நிற்பார்கள். பழுதில்லாமல் வாழ்வாய். சரியாக 3 மாதத்தில் எல்லாம் நடந்துடும். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு நான் நினச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையணும்னு ஒருத்தன் கேட்குறான். யார் யாது? நீ நினச்ச மாதிரினா எப்படி அமையணும்? நீ யாரா? நீ யாரையும் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ யாரும் நினைக்க? கால் வந்துட்டு வா. ஏழு ஒழுங்கா கால் விட கொக்கடி. அவன் முகம் மாறி இருக்கு. உங்கள்கிட்ட பேசுதாளா? அவன் முகம் மாறி இருக்கடா. உங்கள்கிட்ட பேசுகிறாளா? அதான் அவள் முகம் உன்னைய பார்த்தோன்னே சனியம் போல் இவன் வந்து இருக்கானே. இவன் நம்ம எண்ணத்துக்கு கேடு பண்ணிடுவானோ. அவள் உள்ளம் உன் பக்கம் வரலை மகனே. கால் வந்துட்டு வா. வர நல்ல வேலைலாம் எனக்கு நல்ல வேலை தானே. சரி, வாழ்க்கையை தானே கேட்கான். என்ன கண்ணை விடுறா தம்பி. ஏலே, உங்கள்கிட்ட என்னத்தடா நான் பேச? ஜாலியாக வாழணும்னு முடிவெடுத்தவளை போய் ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்க நினைக்கிய. உனக்கு மண்டையில் அறிவு இருக்காடா? அவன் இதுக்கங்கிட்டு யாருக்கும் கட்டுப்பட்டு வாழறதுக்கு நான் விரும்பலை. ஏன் இஷ்டப்படி இருக்கிறதுக்கு நினைக்கிறேன். அது மாமனாக இருந்தானே எவனாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு உங்கள் அக்காட்டையே அவள் சொல்லிட்டா. உங்கள் அக்கா உங்ககிட்ட சொல்லலை. கால் வந்துட்டு வா. அம்மா கால் வந்துட்டு வா. ஒரே முடிவாக சொல்லு பார்ப்போம். அவள் வேணும் வேண்டாம்னு. வேணும் வேணும்னு நினச்சிட்டேன். எப்படியாவது மனத்தை மாற்றிடுவோம். உங்கள் ஆத்தாள் அவள் கொஞ்சம் கவனிப்பான்னு நீ நம்புத. பக்குவமாக்கி தரேன். அடுத்த புதன்கிழமை என்னையை வந்து பாரு. போய்ட்டு வா. அவள் போட்டா கொண்டு வா. கர்மசாமிக்கு அடுத்து பாருங்கள், எல்லாரும் போட்டா கொண்டு வந்துடாதுங்கப்பா. இல்லை வங்கியில் கடன் பெற்று வேதனையடைந்து வந்த மகன். யாருப்பா? பேங்கில் கடன் வச்சுருக்கிய? பேங்கில் வச்சுருக்க. காலில் வந்துட்டு வா. யாரோ இப்படி ஏப்ப விட்டுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. உடம்பு தெரியலையா? கால் வந்துட்டு வா. நல்ல வார்த்தை. ஆமாம், சதுர்வேதம் சொல்லுறதை கேளுங்க எல்லாரும். கண்ணை மூடுறா.
நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாரி. உன் வீட்டுக்குள்ள மாரியம்மா வராள? நினைச்சு புட்டா கெடுதலெல்லாம் குணமாகி மறைகளும் உன்னை நாடுமடி மகமாகி கண்ணில் மலையங்குளம் தெரியுதடி மகமாயி. அந்த அங்காளம்மன் பக்கத்தில் நானும் இருப்பேனடா, ஓரமாக பார்த்து விட்டா ஜட விரிச்ச முனியனும் இருப்பானடா. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், கிரகங்களால் அவளுடைய உடல்நிலைகள் சரியில்லை, செய்வன ஒன்றும் நடக்கலை. தேவையில்லாமல் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதடா தம்பி, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, புரியுதா? இப்போ அவளை எழுப்பித்தாரேன், இருக்கிற பண கடன்களை நீக்கித்தாரேன், பிள்ளையினுடைய வாழ்க்கையை செம்மையாக்கித்தாரேன். கால் ஒன்று ஒரு நாள் திருவேற்காடு போயிட்டு வந்துடலாமா? ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும், பார்த்தால் பயமேதும், எல்லா பயமும் தீரும். இன்னையிலேருந்து உன் வீட்டுக்குள்ளே நான் வருவேன், என்னை நினச்சி கும்பிடு, உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறி ஆனந்தம் அடைவேன். போ, வெற்றியாக்கி தரேன், சந்தோஷமாக. ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாற்றி வச்சாரு. கணக்கு வழக்கு பார்க்கின்ற ஆடிட்டர் யாருப்பா? ஈசன் போட்ட கணக்கு மாறிவிட்டது, போய் விழுந்தாரு. பார்த்தா பதுமரம் படுத்து விட்டார் எழுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்குமே, தீரிட்டால் கரியுமிஞ்சுமா. வாங்க, என்ன வேணும்? என்ன படிக்கிறார்? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. எனக்கு அமெரிக்கா கண்ணில் தெரியுது. அமெரிக்காவுக்கு உனக்கு எதுவும் தொடர்பு வர போகுதுடா? போறியா நீ? கால் ஒன்று வாப்பா. வெற்றி மாலை கூடிய என் பிள்ளைக்கு தங்கமாக கொடுங்க. தங்கமாக கொடுங்கன்னு ஏன் சொன்னேன்? தங்கமாக வந்து குவியும் நிறைய, அதுக்கு தான் சொன்னேன். ஆமாம், மன தைரியம் மட்டுமன்று, அறிவு தெளிவு வர வேண்டும். யாராவது சப்போர்ட் இருக்க வேண்டியது இருக்குமோ என்ற பயம் உன் உள்ளத்தில் அவன் மேலே இருக்கு. அந்த சப்போர்ட் யாருன்னா நான் தான் கருப்பசாமி. என்னை நினைக்க நினைக்க நீ துணிவோடு இருப்ப, துயரம் இல்லாமல் இருப்ப, உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறும். இந்தா உலகமிக்க வாழ வச்சு தாரேன், தொழிலை தாரேன், கோடி கோடியாக சம்பாத்தியம் தாரேன். நீ நிறைய தான தர்மத்துக்குன்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிப்ப, தர்மங்கள் நிறைய செய்வ, வெற்றி உண்டு. எம்பெருமான் வெங்கடாஜலபதிக்கு வேண்டுதல் இருக்க, செய்யலையே, அதை செஞ்சுட்டு வா, சொத்து பிரச்சனைய முடிச்சு தாரேன். நாராயணா வா மகளே, ஆனந்தமடைவாய். புண்ணியம் பெறுங்கள், புண்ணியம் பெறுங்கள், புண்ணியம் பெறுங்கள். கொஞ்சம் வெண்ணி தாங்க குடிக்க. வாழ்க, 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 வாழ்க. புண்ணியமாக வருவேன். வந்தாச்சு, போய்ட்டு வாங்க. வாழ்க. சாமி, நான் ஒரு கம்பெனியை எதிர்பார்த்துருக்கேன், அந்த கம்பெனியில் எனக்கு வேலை இருக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். என்னடா கம்பெனி அது? தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தார் மெட்ராஸில் இருந்து. என்னடா தொழில் தம்பி? இளைஞனே நீ வா, என்ன தொழில்? கால் வந்துட்டு வா. நீங்கள் மனசு ஒருநிலைப்படலை உனக்கு. கால் வந்துட்டு வா. கலையாத கல்வியும்
குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும். தம்பி, எக்ஸாம் எழுதி தான் நீ கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு போக முடியும். அந்த கல்வியில் உனக்கு தடுமாற்றம் இல்லாமல் வெற்றியாக்கி தரேன். ஃபஸ்ட்டு குரூப் எழுத போறியா, செகண்ட் குரூப் எழுத போறியா? கால் வந்துட்டு வா. தண்ணி தண்ணி அடிக்கிற யாரு? இவர் யாரு? கண்ண முடிக்கா? இந்தா, இப்போ எழுதக்கூடிய செகண்ட் குரூப் எக்ஸாமில் நீ பாஸ் ஆயிடுவேன். போஸ்டிங் உனக்கு போட்டுருவாங்க. அதுக்குள்ளே எலெக்ஷன் கூட மாறலாம். கவலைப்படாத, வெற்றி அடைவார். இந்தா, உன் பொண்ணுடைய வாழ்க்கையை பற்றி என்னப்பா குழப்பம்? தாலியை கொண்டு போய் உண்டியலில் போடணும்னு யாரும் சொன்னாங்களா? யார் சொன்னா? சொல்லிக்கிட்டு இருக்கா. கால் வந்துட்டு வா. இந்தா, அவனை திருத்த முடியுமான்னு பார்க்குறேன். ஒரு 30 நாள் கால அவகாசம் இருக்குது, பொறுமையாயிரு, ஜெயிச்சுட்டார். அப்படியா? டாக்குமெண்ட் சம்மந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாருப்பா? என்ன டாக்குமெண்ட்? கால் வந்துட்டு வாங்க. உன் சொத்தை கொலாட்டல் பண்ணி ஒரு பேங்கில் வச்சு நான் லோன் வாங்க போகிறேன்டா. நீயே இல்லாமல் எனக்கு வாங்க முடியும். நீ ஒன்று என்னை கிளிக்க முடியாது. ஆனால் டாக்குமெண்ட்டை ரிலீவ் பண்ணணுமே. 2 வழக்கறிஞர்கள் அதை தலையிடுவாங்க. அதை வாங்கி உனக்கு வெற்றியோடு தந்தால் போதுங்களா? சந்தோஷமாக இரு. கால் வந்துட்டு வா. போட்டா, அது ரொம்ப நல்லது. அது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நீதிமன்ற வழக்கை நிறுத்தித்தாரேன், தீர்ப்பாக்கித்தாரேன், உனக்கு டாக்குமெண்ட்டை வாங்கித்தாரேன். அந்த சொத்தை டாக்குமெண்ட் வந்த 3வது மாதத்தில் என்னை வந்து நீ நாடணும். வேற ஒரு ஐடியா சொல்லுவேன். ஏன்னா அந்த சொத்தை நீ வச்சிருக்கக்கூடாதுன்னு விதி இருக்குது. அதை என்ன பயப்படுத நீ? அதுக்கு நிகரான பணத்தை வாங்கி தந்து வேறு இடத்துல சொத்து வாங்கி தரேன். பொறுமையார், அதில் விவரம் இருக்குது. வார புதன் போய் அடுத்த புதன் என்னையை வந்து பார். அவனுடைய போட்டோவை கொண்டு வா. அடுத்த புதன்கிழமை போய்ட்டு வா. தைரியமாக வாழ்க வாழ்க. அதே சென்னை மாநகர் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? எங்கே இருக்குது பொம்பளை பிள்ளை? கட்டி கொடுத்தாச்சா? அவன் எங்கே இருக்கா? உன் பிள்ளை எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. உன் பிள்ளை எங்கேப்பா இருக்கா? உட்காருப்பா. உங்களுக்கு அடுத்து அந்த பிள்ளையை யார் காப்பாற்றுவாங்கிற ஒரு குழப்பம் அவன் உள்ளத்தில் இருக்குது. யாராவது ஒரு பொறுப்பாளர்கள் கிடைக்க மாட்டாங்களா? அதுக்கு தகுதி உன் பிள்ளைகிட்ட இல்லையேடா. யாரையும் ஏமாற்றி நம்ம வாழ வைக்க முடியுமா? அவளுக்கு ஒரு வழி நான் வகுக்கிறேன். காலில் விழுட்டு வா. உன்னுடைய மகனே அந்த பொண்ணை, உன் மகளை ஏற்று தாய்க்கு சமமாக வச்சு பார்த்து அந்திய கடனை தீர்ப்பான். அதே போல் உன் மகனுக்கு இல்லற வாழ்க்கை வைகாசியில் கூடும். வா பக்கத்தில்.
கண்குளிர அந்த மனக்கோலத்தை நீ பார்ப்பாய், உன் மனக்கவலையை தீர்ப்பாய், என் அருளால் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பாய். வாழ்க. கர்மசாமிக்கு டைவர்ஸை வெற்றியாக்கி தரணும். கால் வந்துட்டு வாப்பா.